போது அவ ஒன்னே நினைத்தாதான், யாரும் எனக்கு உதவி செய்யவானா, நான் இயேசுவை போய் தொட்டனால் எனக்கு சுகம் கிடைக்கும். இந்த உலகத்தை யாரும் நம்ப வேண்டாம். இயேசுவை நீ போய் தொடு, நீ நம்பு, நீ விசுவாசி. தேவனாக மகிழப்படும் போது அந்த 12 வருஷம் பெரும்பாடு குணப்படுத்தின கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் சமாதானத்தோடு நடந்த தேவனா கர்த்தர் உதவி செய்ய போறார். இந்த தெருவு கடந்து போகிறோம், இதோ கடந்து போகிறனால தேவன் கூட வர போறார். பார்க்கிற உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா கர்த்தர் மாற்ற போகிறார். பெரிய காரியம். ஜெபிப்போமா? இருக்கிற இடங்களில் கண்களை மட்டும் விடுங்க. உங்க பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் நீங்க வந்து ஜெபித்துக் கொண்டால் ஜெபித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஜெபிப்போமா? என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, உடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய வல்லமைக்காக துதிக்கிறோம். இந்த கிராமத்தில் இருக்கிற வாலிபர்களும் வாலிப சகோதரிகளும் தாயாரோ முதியோரோ யாரா இருந்தாலும் சங்கீத புத்தகத்துல 71ஆம் சங்கீதம் 9ஆம் படி முதிர்ந்த வயதில் உன்னை தள்ளுவதும் இல்லை, உன் பலம் உணரும் போது நான் உன்னை கைவிடல் என்று சொன்ன கர்த்தர் கைவிடாதபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். தொடர்ந்து பாடுகிற மகளை மறைத்து நீ பேசும். பெரிய கரேசுமுள்ள பிதாவே அல்லவே சொல்லாமா? தொடர்ந்து பயணிப்போம்.